நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/7/2026 சனிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வழிபடுவது நல்லது. திதி வார யோக கரணம் பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 6:01, கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:11 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் இன்று அதிகாலை 3:49 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 9:37 வரை பத்திரை, பின்பு இரவு 9:13 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:11 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:11 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து உங்களுடைய அனுதின வேலைகளை செய்வது, காரியங்களை கவனிப்பதால் கர்ம வினைகள் குறையும். கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் கேது பகவான் சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட தைரியம் பிறக்கும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு உகந்த நாள். சித்திரம் எழுதுவதற்கு நல்ல நாள். மருந்து செய்வதற்கு ஏற்ற நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள்.
இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:17 முதல் 1:59 வரை மேஷ லக்னம். காலை 2 மணி முதல் 3:51 வரை ரிஷப லக்னம். காலை 3:52 முதல் 5:53 வரை மிதுன லக்னம். காலை 5:58 முதல் 8:09 வரை கடக லக்னம். 8:10 முதல் 10:16 வரை சிம்ம லக்னம். 10:15 முதல் 12:16 வரை கன்னி லக்னம். மதியம் 12:17 முதல் 2:16 வரை துலாம் லக்னம். 2:17 முதல் 4:23 வரை விருச்சிக லக்னம். 4:24 முதல் மாலை 6:35 வரை தனுசு லக்னம். மாலை 6:36 முதல் 8:41 வரை மகர் லக்னம். இரவு 8:42 முதல் 10:33 வரை கும்ப லக்னம். இரவு 10:34 முதல் காலை 12:16 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கர்மகாரகன். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை அல்ல 108 முறை பாராயணம் செய்யுங்கள். ஒரு ஏற திரு ஏறும் என்பார்கள். சனி பகவானுக்குரிய தானியம் எள். இன்றைய நாள் எள் தானம் செய்வது, எள் சாதம் தானம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை அதிகப்படுத்தும். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இஜகம் வாழ இன்னருள் தா என்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்கள். சனீஸ்வர பகவானுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை இரவு எள் முடிச்சுகளை உங்களுடைய தலையணை கீழ் வைத்து காலை எழுந்ததும் எள்ளினை கருப்பு எள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அந்த கருப்பை எள் கொண்டு சாதம் சூடாக வடித்து அந்த சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும். இப்படி செய்வதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில சனி தோஷங்கள் தாக்கங்கள் நிவர்த்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக நேர ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சரவண பவ. வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணம் மேம்படும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த பிரார்த்தனைகள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும்.
பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் பலன்கள் பெரிய அளவு அமையாது. இருந்தாலும் அமைதியாக சகஜமாக இருங்கள். தெய்வீக பாடல்கள் கேட்பது, இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். இந்த நாளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். வேலை தொழில் விஷயங்களில் பணிச்சுமைகள் காணப்படும். கொடுத்த வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது கடினமாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் இலக்குகளை அடைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடம் சிறிய அளவில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மோதல்கள் என்றால் வாக்குவாதங்கள், சின்ன சின்ன வகையில் மனஸ்தாபங்கள் வரலாம். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் அனுசரித்து செல்ல வேண்டும். நல்ல முறையில் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும். அணுகுமுறை ஸ்திரமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து சென்றால் இந்த நாள் நல்லது. பணம், நிதி நிலைமைகளில் பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். செலவுகள் செய்வதால் உங்களுக்கு சில நேரங்களில் கவலைகள் அளிக்கும். வீண் விரயங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் போதே சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய மன கவலையை போக்கும் விதமாக தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவது, அன்னதானம் செய்வது. இன்றைய நாள் மிக முக்கியமாக ஆஷாட நவராத்திரியில் ஸ்ரீ மகா வாராகியினுடைய பஞ்சமி திதி ஆக இந்த நாள் மாலை நேரத்தில் அம்பிகையை தீபங்கள் ஏற்றி வழிபாட செல்வம் செல்வாக்கு உயரும். பஞ்சமி திதியில் ஸ்ரீ மகா வாராகியை வழிபடுபவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடு அம்பிகையினுடைய அனுகிரகம் சித்திக்கும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் அடைவதற்கான வழிமுறைகளை ஆராயுங்கள். அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து உங்களுடைய படிப்பினை படிக்க துவங்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்களை தவிருங்கள். தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வது நல்லது. அதிர்ஷ்டத்தை பெற விரும்பினால் உழைப்பு அதிகம் தேவை. சூரிய உதயத்திற்கு முன்னதாக எழுந்து உங்களுடைய செயல்களில் ஈடுபட்டால் கர்ம வினைகள் குறைந்து காரிய அனுகூலம் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். நல்ல கல்லூரிகளில் சேர விரும்புவீர்கள். வெளிநாடு செல்பவர்களுக்கு தகுந்தபடி ஒரு சில நபர்களுடைய ஆலோசனைகள் வந்து சேரும். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பெற பிராப்தம் இருக்கிறது. மதுரை யானைமலை ஒத்தக்கடை ஸ்ரீ நரசிங்க பெருமாள். மூலவர் 6 அடி உயரமுள்ள யோக நரசிம்மர். தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி நரசிங்கவல்லி. உற்சவர் நின்ற கோலத்தில் அபயகரத்துடன் காட்சி தருகிறார். ரோமச முனிவர் தனக்கு புத்திரபாகியம் வேண்டியும் அன்று பிரகலாதனுக்கு காட்சியளித்ததை போல தனக்கும் காட்சியளிக்க வேண்டும் என சக்கர யாகம் செய்தார். ரோமரின் யாகத்துடைய நிலையில் மகிழ்ந்த ஸ்ரீ நரசிம்மர் இரண்யவதம் செய்த போது இருந்ததை போன்று உக்ரமாக காட்சியளித்தார். அதனால் 14 லோகங்களும் வெப்பத்தால் எரிய தேவர்களும் முனிவர்களும் இங்கு வந்து நரசிம்மரை சாந்தமடைய செய்ய வாயு பகவானை அனுப்பி தனிந்தவராக காணப்பட்டார். செய்வினை தோஷம், திருஷ்டி தோஷம், செவ்வாய் பாதிப்பு, கடன் தொல்லை, கொடிய கஷ்டங்கள் ஆகியவற்றிற்கு உடனடியாக பலன் தரும் சக்தி வாய்ந்த பரிகார ஸ்தலம். பிரதோஷ தின பிரதோஷம் வேளையிலும் ஸ்ரீ நரசிம்மருடைய ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்து நாளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் இவரை வழிபடுவது சிறப்பு. எலுமிச்சை சாறு, வெல்லம் கலந்த பானகம் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட உடனடி நிவாரணம் கிடைக்கும். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்தலம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு கனவுகள் பிறக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு சூழ்நிலைகள் அமையும். எல்லா காரியத்தையும் நல்லவிதமாக முடித்து காட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. இன்று உங்களிடம் நம்பிக்கையான உணர்வு வெளிப்பட வேண்டும். மனதில் அமைதியை கடைபிடியுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய நல்ல சிந்தனைகள், நேர்மறை எண்ணங்கள் வேண்டும். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதகமாக அமைந்திட கவனமுடன் வேலை செய்தாலே போதுமானது. உங்களுடைய தொழிலும் வளரும், வியாபாரம் சிறக்கும், வேலை நல்லவிதமாக அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். மனதளவில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே உறவு ஆரோக்கியமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு இந்த நாள் மன நிறைவும் சந்தோஷமும், குடும்ப தேவைகள் நிறைவேறும், எல்லா விதமான செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வீர்கள். அனுகூலமான பலன்கள் மிக அதிகம் வந்து சேரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் காலதாமதம் இல்லாமல் நடக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதலும், நல்ல ஒற்றுமையும் அனுசரணையான போக்கு பிறக்கும். நிதி நிலைமைகள், செலவினங்கள் அதிகப்படலாம். கவலை ஏற்படுத்துவது போல உணர்வீர்கள். பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, சுப காரியத்திற்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். சுப காரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக திட்டமிட்ட சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பிறகே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டில் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. பண நஷ்டத்தை தவிர்க்க இறை வழிபாடு மிக மிக முக்கியம். ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்குங்கள். நவகிரக தோஷங்கள் நீங்க பரிகாரம் செய்து கொள்வதற்கு ஏற்ற நாள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, கண் எரிச்சல், முதுகு மற்றும் கால்வலி பாதிப்புகள் ஏற்படலாம். இறை பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள். ஜாதகத்தில் சூரிய பகவான் நீச்சம், பகை மறைவு. சூரிய திசை புத்தி பாதிப்புக்கு சூரியனார் கோவில் தஞ்சை திருவையாறு சாலையில் உள்ள திருக்கண்டியூர், வீரட்டம் விழுப்புரம் அருகில் உள்ள திருப்புறவார், பனங்காட்டூர், குன்றக்குடி அருகில் உள்ள சூரக்குடி இந்த கோவிலுக்கு சென்று வருவதால் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாவதோடு சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். சூரியனார் கோவில் வந்து கோள்வினை தீர்த்த விநாயகரை தீபம் ஏற்றி வழிபட்டு பின் மூலஸ்தானம் சென்று உஷா பிரத்யுஷாவுடன் இருக்கும் ஸ்ரீ சூரிய பகவானையும் அவருக்கு எதிரில் உள்ள குரு பகவானையும் தீபம் ஏற்றி வழிபட்டு பின்பு சந்திரன், கேத்து, சுக்கிர பகவான், ராகு பகவான் ஆகியோரையும் தீபம் ஏற்றி வழிபட்டு பின்பு ராகு சன்னதி அருகிலுள்ள சண்டிகேஸ்வரரை வழிபட்டு பின்பு மீண்டும் வந்து வழியிலேயே திரும்பி வந்து அனைத்து கிரகங்களையும் மறுமுறையும் வழிபட வேண்டும். கடைசியாக மீண்டும் கோள் வினை தீர்த்த விநாயகரை வழிபட்டு கொடி மரத்தின் அருகே விழுந்து கும்பிட்டு வழிபட வேண்டும். 9 கிரகங்களும் ஆயுதம் வாகனமின்றி நின்ற கோலத்தில் காட்சி தருவதால் நவகிரக ஸ்தலங்களுக்கு தனித்தனியே சென்று அடையும் கிரக தோஷ நிவர்த்தியை இங்கு ஒரே இடத்தில் நவ கிரகங்களை வழிபட்டு கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் அடையலாம். கும்பகோணத்திலிருந்து பஸ் வசதி உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அதிர்ஷ்டகரமான இந்த நாளில் நல் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டி கரிய மாணிக்க விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். காரியம் அனுகூலமாக நடக்கும். நட்சத்திர பலன். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும்.
மிருகசிருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், ஏற்றங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான பலன்கள் கிடைக்கும். அற்புதமான நாள். இன்று மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் கடுமையான வேலைகளை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். எதையும் தாங்கும் மன வலிமை உண்டாகும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதம் குறையும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உங்கள் வேலைகளை சிறப்புற செய்வீர்கள். தொழில் வியாபாரம் கைகூடி வரும். உங்கள் வேலைக்கு திறமைக்கு ஏற்றபடி முயற்சியின்றி முடிப்பீர்கள். எந்த வேலைகள் கொடுத்தாலும் அதை அற்புதமாக நடத்தக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பத்திரம் தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். தொலைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். கமிஷன் வேலைகளில் லாபங்கள் அதிகரிக்கும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடன் நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தம்பதியர்களுக்குள் மன ஒற்றுமை உண்டாக்கும். அன்பு அதிகரிக்கும். பாசம் உண்டாக்கும். நெருக்கமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினை எண்ணங்கள் நிவர்த்தியாகும். மன ஒற்றுமையின் காரணமாக குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். பணம் நிதி நிலைமைகள் இன்று நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும். எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிப்பீர்கள். இன்றைய நாள் ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் அமையும். திடமாகவும் இருப்பீர்கள். திடமாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் உச்சத்தை தொடப்போகிறீர்கள். படிப்பினுடைய நிலையில் கல்லூரிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்கள் சொந்த வீடு அமைய வரத்தரக்கூடிய திருப்புகழை பாராயணம் செய்ய வேண்டும். அண்டர் பதி குடியேற மண்டர் சூரர் உருமாற அண்டர் மன மகிழ்மீற அருளாளே. அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உளவேறும் மஞ்சனனும் அயனாரும் எதிர்காண என்று தொடங்கக்கூடிய சொந்த வீடு அமைய வேண்டி இந்த பாடலை தினந்தோறும் மாலை நேரத்தில் 5 முதல் 6 மணிக்குள்ளாக தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி தூப தீப ஆராதனைகள் செய்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட சீக்கிரமாக சொந்த வீடு கட்டுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான வருமானமும் கைக்கு வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது அனுகூலம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள். விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வலிமை உண்டாகும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் குறையும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இறை பிரார்த்தனை உங்களுக்கு மன நிம்மதியை தரும். திருப்திகரமாக உணர்வீர்கள். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றக்கூடும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். இன்றைய நாள் இறை பிரார்த்தனை உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும். வேலை தொழில் விஷயங்களில் பணியிடத்தில் சவால்கள் காணப்படும். சிறப்புடன் பணியாற்ற கவனமாக விழிப்புடன் இருக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக முடியும். இன்றைய நாள் காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடன் பொறுமையும் நிதானத்தோடு பேசுதல் வேண்டும்.
மனக்குழப்பங்கள் ஏதும் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமையான வார்த்தைகள் மட்டுமே நல் உறவை தரும். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் உங்களுடைய உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கோபதாபங்கள் இல்லாமல் அனுசரித்து பேசுவது, விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணம், நிதி நிலைமைகளில் பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் கட்டுக்கடங்காமல் கூட இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு மன கவலையை கொடுக்கும். உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் அமையும். இன்றைய நாள் தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படலாம். எனவே எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்தல் வேண்டும். இன்று நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரலாம். அதிகம் தண்ணீர் குடிக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக இது போன்ற மனநிலை உங்களுக்கு ஏற்படலாம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வது நல்லது. மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்வது விசேஷம். எதை செய்தாலும் பெரியவர்கள் வீட்டில் பெற்றோர்களுடைய ஆதரவோடு செய்யுங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்களுடைய எதிர்கால கனவுகள், லட்சியங்கள் கைகூடி வர ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் பிரம்ம சக்தியையும் பிரம்மதேவனையும் வழிபட்டால் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. ஆவூர் அருள்மிகு மங்களாம்பிகை பங்கஜவல்லி உடனுரை ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மூலஸ்தானத்துக்கு எதிரில் அர்த்த மண்டபத்தில் 5 பைரவர்கள் ஒரே பீடத்தில் அதிவீர பராக்கிரம சக்தியாக உடனடியாக நிவாரணம் அளித்து அருள் புரிபவர்களாக பஞ்ச பைரவர்களாக அமர்ந்துள்ளனர். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமியிலும் காலை 9 மணி அளவில் இவ்வாலய பஞ்ச பைரவர்களுக்கு நடைபெறும் ஹோமங்கள், அபிஷேக அர்ச்சனை வழிபாடுகளில் தேய்பிறை அஷ்டமி வரும் கிழமைக்குரிய பரிகாரங்களை செய்வதாலும் பரிகார பொருட்களுடன் கலந்து கொண்டு பித்ரு தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வழித்தடம் கும்பகோணம் டு பாபநாசம் சாலையில் 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். ஆயிலத்தில் பிறந்தவர்கள் எதிர்ப்புகள் நீங்கும். வளமான வாழ்வு அமைந்திட மேற்கூறிய பரிகார பூஜைகளை செய்யுங்கள். இறை வழிபாடு செய்தால் அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு பணித்துறையில் எதிர்பாராத இடமாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். இன்று யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வளர்ச்சியில் சில தடைகள் ஏற்படும். இன்று சுமாரான பலன்களை இறக்கும். கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். தாய் வழி உறவினர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடியுங்கள். சில மறைமுக தடைகள் மூலம் செயல்களில் தாமதங்கள் ஏற்படும். வேலை தொழில் விஷயங்களில் உங்கள் வேலைகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும். உங்கள் பணிகளை திறமையுடன் முடிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். பணியிடங்களில் நற்பெயர்கள் கிடைக்கும். காதலிப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் வருங்கால துணையினுடன் தவறான புரிந்துணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உணவுத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். பொருளாதார பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நிதி வளர்ச்சி திருப்திகரமாக அமையும். உங்கள் குடும்பத்திற்கான தேவைகள் நிறைவேற்றுவீர்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்தல் நலம் பெறுவீர்கள். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையை அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணங்கள் வைக்காதீர்கள். கல்லூரிகளில் படிப்பவர்களுக்கும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு
உன்னதமான நிலை ஏற்பட, நல்ல மதிப்பெண் பெற மன அமைதி வேண்டி தியானம் செய்துவிட்டு பிறகு படிக்க செல்லுங்கள். இறை வழிபாடு ஸ்ரீ குரு பகவானை வழிபடுவது, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு கல்வியில் மேன்மை பெறுவதற்கு வழி கிடைக்கும். ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அஷ்டகத்தை தன செழிப்பை தருவது. வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களிலும் சந்தியா காலங்களில் படிப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் அடைவார்கள். பௌர்ணமி என்று இரவு 8 மணிக்கு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு 18 தடவை பாராயணம் செய்ய வேண்டும். இவ்விதம் 9 பௌர்ணமி பாராயணம் செய்தால் கண்டிப்பாக தனவரத்தை அடையலாம். நீண்ட நாட்களாக உள்ள வறுமையிலிருந்து விடுபடலாம். 9வது பௌர்ணமி என்று அவலில் பாயசம் நைவேத்தியம் செய்தால், ஸ்ரீ ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் அஷ்டகத்தை முறையாக படிப்பதாலும் ஸ்ரீ துர்கை சித்தரனுடைய அனுகிரகத்தையும் அருளையும் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்படும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறையும். முறையாக வழிபாடு செய்தால் பெரிய அளவில் நன்மைகள் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் உற்சாகமாக இருக்கும். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய காரியங்கள் இன்று வெற்றியை தரும். வேலை தொழில் விஷயங்கள், பணியிடத்தில் இனிமையான சூழல் காணப்படாது. பணிச்சுமைகளும் அசௌகரியங்கள் சில நேரங்களில் கவலையை தரும். வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் பயனற்ற விவாதங்களை தவிருங்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். சுற்றுலா துறைகளில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். காதலிப்பவர்கள் இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் நல்லது. உறவில் புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியையும் பராமரிக்கலாம். இதனால் திருப்தி நிலவும். தம்பதியர்களுக்கென்று ஒரு சில குணங்கள் இருக்கும். இருவருக்கிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீண் விவாத போக்கு இருக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்தை பற்றியோ, உங்களுடைய துணைவருடைய குடும்பத்தை பற்றியோ, துணைவினுடைய குடும்பத்தை பற்றியோ விமர்சனங்கள், வீண் பேச்சுக்கள் ஆகாது. 3வது நபருடைய தலையீட்டை தவிருங்கள். ரகசியத்தை கடைபிடியுங்கள். புதிய நல் வாய்ப்புகள் அமைய இறை வழிபாடு நல்லது. அரசு தொடர்பான செயல்களில் கவனமாக இருங்கள். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பணம், நிதி நிலைமைகளில் செலவுகள் அதிகமாகும். கவனமாக செலவழிக்காவிட்டால் பணம் இழக்க நேரிடும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். பல்வலி மற்றும் செரிமான கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம். கன்னிராசி அன்பர்களே, கவனமாக இருங்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் இருக்க பாருங்கள். தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற நட்பு வட்டாரத்திலிருந்து வெளிவருவது நன்மையை தரும். இறை வழிபாடு ஸ்ரீ குரு பகவானை நமஸ்கரிப்பது விசேஷத்தை கொடுக்கும். எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நடைபெற இறை வழிபாடு மிக மிக முக்கியம். வீட்டில் பெரியவர்கள், பெற்றோர்களிடத்தில், உங்களுடைய ஆசிரியர்களிடத்திலும் நல்ல பிள்ளைகள் என்கிற பெயர் வாங்க வேண்டும். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பது நன்மையை தரும். சூக்ஷமங்களை புரிந்து கொள்வதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். ஜோதிடப்படி 5ஆம் இடம் பூர்வ ஜென்மத்தை குறிக்கும். இந்த 5ஆம் இடத்து அதிபதி நிலையை கொண்டு இதை அறியலாம். இந்த அமைப்பு 5ஆம் இடத்தில் சனி பகவான், ராகு, கேத்து அறியலாம். ஜாதகங்கள் நல்ல நிலையில் அமைந்தாலும், யோகாதிபதிகள் யோகத்தை செய்ய வேண்டிய நிலையில் இருந்தாலும், வாழ்வில் சரிவுகளை திடீரென சந்திக்கும் நிலைமை அனைத்து வழிகளிலும் பிரச்சனைகளை உண்டாக்கும். புத்திரபாகிய தாமதம், பூர்வக சொத்தில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், மனநிலை பாதிப்பு, திருமண தடை, அவமானம் போன்றவை ஏற்படும். இந்த தோஷத்திலிருந்து விடுபட நாடி ஜோதிடத்தில் குறிப்பிட்ட புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். இத்தலம் செல்பவர்களின் சகல பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தியாகின்றன என்பது ஐதீகம்.
மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் கொண்ட இத்தல இறைவன் ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர். அம்மன் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை. நவ கிரகங்களில் ஸ்ரீ புதன் பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது. புதன் சன்னதி பிரம்ம வித்யாம்பிகை அம்மன் இடபாகத்திலும், புதனின் தந்தை சந்திர பகவானுடைய கோயிலும் சந்திர தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது. ஆக இங்கு சென்று வந்தால் பூர்வ புண்ணிய அனுகூலம் ஏற்படும், பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்ற இறக்கமான நாளாக்கும். இறை வழிபாடு முறையாக செய்வது, இறை நம்பிக்கை அதிகம் வளர்ப்பது, அன்னதானம் செய்வதால், தான தர்மங்களில் ஈடுபடுவதால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவன். வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரியவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும் நாள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். நீங்கள் இன்று அதிக முயற்சியின்றி உங்கள் வேலைகளை செய்ய முடியும். இன்றைய நாள் சாதகமானதாக இருப்பது போல உணர்வீர்கள். அனுபவித்து மகிழக்கூடிய நாள். வேலை நிமித்தமான புதிய முயற்சிகள் பலனளிக்கும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும். வேலையிட சூழல் சிறப்பாக அமையும். முன்னேற்றகரமான பலன் தருவது போல உண்டாகும். உங்கள் செயல் திறனில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினுடன் நல்ல புரிந்துணர்வு உண்டாக்கும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் இருவரிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படும். குடும்பத்தினுடைய நிலையை, வருமானத்தை பெருக்குவதில் இருவரும் கலந்து ஆலோசனை செய்வீர்கள். சுபகாரிய முயற்சிகளுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். பெருந்தன்மையான செயல்கள் மற்றும் பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் இருவருக்குள்ளும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். கருத்து ஒற்றுமை நிலவும். நீங்கள் நினைப்பதை உங்கள் துணைவரும், துணைவர் நினைப்பதை துணைவியரும் நினைப்பார்கள். ஆக கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் அந்யுன்யம் என்கிற அமைப்பில் சில வேலைகள் நடக்கும். குடும்ப ஒற்றுமை தலை தூக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நனவாக்குவதற்கான செயல் திட்டங்களில் இறங்குவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். கைக்கு வருமானம் வரும்பொழுது கடனை அடைத்துக் கொள்ளலாம் என்கிற எண்ணங்கள் வரும். அதை எந்தெந்த நேரத்தில் செய்யலாம், எப்படி செய்யலாம் என்கிற உணர்வுகளுக்குள் உள்படுவீர்கள். தியானம், கோவில் வழிபாடு, யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி இவை யாவும் உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் நிதி வளர்ச்சி ஸ்திரமாக அமையும். அதாவது கைக்கு பணம் நிலையாக இருக்கும். வருகிற பணம் உதவியாகும். எதிர்பாராத தன வரத்தினை ஏற்படுத்துவீர்கள். கைக்கு வரக்கூடிய பணம் உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்கும். கடனை தீர்க்கும். முக்கிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பொன் பொருட்களை சேமிக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். தெய்வ வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆரோக்கியம், சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். எந்த விதமான குளறுபடிகளோ சங்கடங்களோ ஏற்படாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் நாள். உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். எல்லா செயல்களும் பலிதமாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு ஏற்படும். வளர்ச்சி நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வேம்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பூமி நீலா சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருத்தல மகிமை என்று பார்க்கும் பொழுது கலியுகத்தில் கவி கால ருத்ர புலவரின் கனவில் தோன்றி அவர் இயற்ற முதல் அடி எடுத்து கொடுத்து
அவரது வேண்டுகோளுக்கிணங்க எம்பெருமான் இத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். இவரை வழிபட்டால் நவகிரக தோஷம், பில்லி சூனியம் போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். இக்கோவிலில் ஸ்ரீ பூவராகர் சன்னதியில் நிலத்தகராறு, சொந்த இடம் வேண்டுவோர், சந்தான பாகியம், நீதிமன்ற வழக்கில் வெற்றி, பதவி உயர்வு பெற விரும்புவோர் பிரார்த்தனை செய்தால் பலன் நிச்சயம். இக்கோவில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயரும் மிக வரப்பிரசாதியான மூர்த்தி ஆவார். இங்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை, ஸ்ரீ கம்பர், ஸ்ரீ கூத்தர், ஸ்ரீ ஔவையார், ஸ்ரீ ஸ்ரீபட்டர், ஸ்ரீ செவ்வை சுடுவார் போன்ற பெரும்புலவர்கள் வழிபட்டு பலன் பெற்றுள்ளனர். இத்திருத்தலமானது மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் திருப்பாச்சேத்தி முதல் ஸ்டாப்பில் இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வேம்பத்தூரில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. Have a nice day and wonderful day. Be happy. All the best. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சகராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் உயர்ந்த அதிகாரிகள் மூலம், நிர்வாக அதிகாரிகள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்கள் திறமைகளை நிரூபிப்பீர்கள். உங்களின் பரந்த நோக்கம் மற்றும் திறந்த மனம் வெற்றியை பெற்றுத்தார். வேலை தொழில் விஷயங்களில் பணியிடத்தில் சிறந்த திறமைகள் நிரூபிக்கக்கூடும். குறித்த நேரத்திற்கு முன்பாக உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடும். இதனால் உங்கள் மூத்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை மிக வெகுவாக பெறுவீர்கள். உத்தியோகம் வியாபாரம் தலை தூக்கம். தொழில் விஷயங்களில் கூடுதலான அனுகூலம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் கைகூடும். தொழில் நிமித்தமான முடிவுகளில் மட்டும் சில கவனிக்கத்தக்க விஷயங்களை செய்வது நல்லது. விவசாய வேலைகளில் மேன்மை ஏற்படும். மனதளவில் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடம் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்கக்கூடும். இதனால் உங்கள் வருங்கால துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை, இருவருக்குள்ளும் நல்ல புரிதல், நேர்மறையான எண்ணங்கள், மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது, நவகிரக ஆலய பிரார்த்தனைகள் செய்வது என்கிற இந்த விஷயத்தில் உங்களுடைய நாட்டம் இருக்கும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுடைய சகல தோஷத்தையும் போக்கும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் குடும்ப ஒற்றுமை மேம்படும். பணம் நிதி நிலைமைகளில் இன்று பணப்புழக்கம் வெகுவாக இருக்கும். கணிசமான தொகை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் அமையும். எதிர்பாராத சில உதவிகளும் வந்து சேரும். நண்பர்கள், நட்பு வட்டாரங்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் ஆரோக்கியம் மிக சிறந்ததாக இருக்கும். உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எல்லா காரியத்தையும் முன்னின்று நடத்தி காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் உத்வேகம் அமையும். விடுபட்ட பாடங்களை படிப்பீர்கள். தேர்வுக்குண்டான முயற்சிகள் நடக்கும். புதிய செயல்களில் நாட்டங்கள் உண்டாகும். ராமேஸ்வரத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தத்தில் நீராடிய பிறகுதான் குபேரன் அளவிலா செல்வம் அடைந்ததாக வரலாறு. ஆக அமாவாசை அன்று இங்கு நீராடினால் வறுமைகள் அகலும் என்பது ஐதீகம். திருவண்ணாமலையில் சதுர்த்தி திதி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து கிரிவல பாதையில் காமக்காட்டை கடந்தவுடன் அங்குள்ள தேயு நந்தீஸ்வரரின் கொம்புகள் வழியாக ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை ஈசனை தரிசனம் செய்வது சதுர்முக தரிசனமாகும். இவ்வாறு செய்து வந்தால் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களை, வேலை இல்லாமல் சிரமப்படுபவர்கள் இந்த வழிபாடுகளை செய்தால் சீக்கிரமாக 48 நாட்களுக்குள் உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றபடி நல்ல வேலை வாய்ப்பு வந்து சேரும். புதிய முயற்சிகள் கைகூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு
உதவிகள் சாதகமாக அமையும். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். மனதில் நினைத்த காரியங்களை செய்யலாம். ஒப்பந்தங்கள் செய்யலாம். பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல முடிவுகள் கைக்கு கிடைக்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்றைய நாள் மனதில் நம்பிக்கை அதிகமாகவே காணப்படுங்க. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களினுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டு விவேகத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிப்பீர்கள். தனுசராசி அன்பர்களுக்கு இந்த நாள் வேலையில நல்ல பெயர் கிடைக்குங்க. நன்மதிப்பு உண்டாக்கும். தொழில் ரீதியாக கடின உழைப்பை வெளிப்படுத்தி திறமைகளோட காரியங்களில் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவர்களை கவரக்கூடிய விதமாகவும் நல்லதொரு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். பலருமே உங்களுடைய செயலை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அமையுங்க. மற்ற ஊழியர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாக குதூகலத்துடன் நீங்கள் பேசி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். அலுவலகத்தில் பழைய வேலைகளை மிக சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள். காலத்தையும் நேரத்தையும் கருதி சரியான நேரத்தில் முடிப்பதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகளால ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய படிப்புல இருந்துட்டு வந்த மந்த தன்மைகள்லாம் குறையுங்க. நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஆதரவு ஏற்படுங்க. வியாபாரங்கள்ல முன்னேற்றகரமான சூழல்கள்ல அமைய போகுது. கனிவு நிறைந்த நாளாக இருக்குங்க. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சீக்கிரமாக நல்லதொரு நிலம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கலாங்க. எதிர்பார்த்திருந்த வாழ்க்கையின் தரம் உயரப்போகிறது. சொந்தமாக கடை வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் படிப்படியாக அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். தன வரவுகள் நிறைவாக இருக்குங்க. பணத்திற்கு எந்த விதங்களிலும் குறைபாடு இருக்காது. அதிகமாக பண வளர்ச்சி என்பது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. சிறப்பான ஒரு அணுகுமுறை. வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் நீங்கள் காட்டக்கூடிய கனிவான பேச்சுக்கள், அன்பு, இதன் காரணமாக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வேலையாட்களும் சரி மற்ற நபர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் கூட உருவாக்குங்க. இயந்திரம் தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்கும். புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழலாங்க. அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்கள் முன்னேறி கொண்டு செல்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான பேச்சு மகிழ்ச்சி உண்டு பண்ணுங்க. இருவருக்கும் உண்டான ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும். பாசம் பிறகும். ஒரு குடும்பத்திற்கு ஸ்திரமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதாவது நிலையாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்கள் துணையுடன் நல்ல ஒரு உணர்வை வெளிப்படுத்துவீங்க. எப்பொழுதும் இது போல வாழ வேண்டும் என்கிற எண்ண அலைகளோடு இருப்பீர்கள். அன்பு பாராட்டக்கூடிய நிலைகளும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த செயல்பாடுகளை விட எதிர்பார்க்காமல் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு பணத்தினுடைய தன்மைகளை உணர்ந்து மிக சிக்கனமாக செலவு செய்வீர்கள். பணத்தை சேமிப்பதற்கு அதிக நிலைகளில் வாய்ப்புகள் இருக்கு. சனிக்கிழமை தினம் என்பதால் பொன்பொருள் நகை வாங்கலாம். ஆடைகளை சேர்க்கலாம். அதாவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். இன்றைய நாள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையும் பிற்காலத்தில் உதவும் என்கிற மன அமைப்போடு காணப்படுவீர்கள். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காதலர்களுக்கு உங்கள் துணையினுடனான அணுகுமுறை சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. இருவருக்கும் உண்டான பேச்சுவார்த்தைகள் சிறப்பாகவே காணப்படும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் பெரியவர்களுடைய அனுகிரகம், அனுசரணையான பேச்சுக்கள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதம் உங்களுக்கு இன்னும் நல்ல உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் நல்லதொரு ஆற்றலையும் அதிகப்படுத்துங்க. உங்களிடம் நல்ல திறமைகள் வெளிப்படுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உறுதித்தன்மை இருக்கும். தைரியத்தினுடைய அடிப்படை காரணமாக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை தரும். குரு உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. அரசு சம்பந்தமான செயல்களுக்கும் ஏற்றது. சுக்கிர உரையில் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் உரையில் மாணவர்கள் படிக்கலாங்க. செவ்வாய் மற்றும் குரு உரையில் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்தால் நன்மைகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான்
குரு பகவானுக்குண்டான அதிபதியாக சிவபெருமான் இருக்கிறார். ஆக நீங்கள் வணங்கினால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாள். கலகலப்பாக செயல்படுவீர்கள். நினைத்ததை யாவையும் முடித்து வைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, மந்தத்தன்மைகள்லாம் குறையுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எண்ணிய காரியத்தில் வெற்றியும் உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய தரத்தை முன்னேற்றிக் கொண்டு செல்வீர்கள். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, தகவல் தொடர்பு துறைகள் இருக்கிறவங்களுக்கும் இணையம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டாக்குங்க. வேலை நிமித்தமாக எதிர்பார்த்தபடி சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம். தேடல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நிலையும், ஒரு சிலருக்கு வருமான உயர்வு கூட இடமாற்றங்களும் நிகழலாங்க. ஆக பொதுவாக சாதகமான அமைப்புகள் ஏற்பட்டாலும் சில சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கிறது. ஆக எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்குங்க. முதலிலேயே காரியங்கள் கைகூடி வர வேண்டுமானால் அது சந்தேகம்தான். இந்த நாள்ல புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. வெளியிடங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு தோல்விகளும் உண்டாகலாம். சில நேரங்கள்ல தோல்விகளை சந்தித்தாலும் அதனால ஏதாவது ஒரு விதமான ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். புதிய அனுபவங்கள் உண்டாக்குங்க. முயற்சிகள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். கலை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் அழகாக இருக்கும். கற்பனை திறன் பெற்றவர்களாகவும் காணப்படுவீர்கள். வங்கி பரிவர்த்தனைகள்ல மட்டும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணுங்க. பணத்தை பிறரிடம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது கையெழுத்திட்டு பணத்தை கொடுப்பதோ அல்லது தங்க நகை கடன் சம்பந்தமான விஷயங்களுக்காக வங்கியை நாடக்கூடியவர்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கணிதம் தொடர்பான படிப்பு துறைகள் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஆக மாணவர்கள் கணிதம் தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அலுவலகத்தில் கணக்காளர்களாக பணிபுரிபவர்கள், கணக்கு எழுத்தர்கள் இவர்களும் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சாதகமான நாள் என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு விதமான சரிவும் இருக்குங்க. ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். அனுபவங்கள் என்பது அதிகமாகவே தோன்றும். சில சமயங்கள்ல நீங்க கட்டுப்பாட்டை இழப்பீங்க. அதாவது உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயங்களுக்கு கோபம் ஏற்படலாங்க. ஆக இந்த நாளில் மனநிலையில் சில மாற்றங்கள் உண்டாக்கும். மதிப்புமிக்க சில வாய்ப்புகளை இழப்பீங்க. இதன் காரணமாக மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதும், யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனமாகவும் நிதானத்தோடு கேட்பது நல்லது. ஆக எதிலும் அவசரப்படாதீர்கள். உங்களுடைய தன்னிச்சையான சில முடிவுகள் சில தொந்தரவுகளை ஏற்படுத்திவிடும். ஆக பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு வெளியிடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு சில மன உளைச்சல்கள் ஏற்படலாங்க. பயண நேரம் என்பது அதிகமாக இருப்பது போன்ற நிலையும், எடுத்த உடனேயே நடக்க வேண்டிய காரியங்கள் கூட சில இழுபறிகளுக்கு பிறகுதான் நடக்குங்க. உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகளும் ஏற்படலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் திட்டமிட்டு சரியாக செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்க. உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துறதும், மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பிராணாயாமம் செய்யறது, மூச்சு பயிற்சிகள் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை செய்யும் பொழுது மனநிலையில் குழப்பங்கள் இருக்காதுங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் துணையோடு நேர்மையாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அவர்களிடம் ஏதோ ஒரு விதமான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும். நடப்பது வேறொன்றாக இருக்குங்க, சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறொன்றாக இருக்கும். ஆக அவர்களிடம் நேர்மையான ஒரு அணுகுமுறைங்கிறது இன்னைக்கு இருக்காது. சில விஷயங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாங்க. இதனால உங்கள் உறவுக்குள்ள சில நல்லிணக்கம் இருக்காது, குறைந்துதான் காணப்படுங்க. நம்பிக்கை இழப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, திருமணமானவர்கள் கூட உங்களுடைய குடும்ப நபர்களிடம் பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். உங்களுடைய துணையுடன் பேசும் பொழுதும் சரி, வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள். தேவையில்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். உண்மையாக நடப்பதற்கு முயற்சி செய்தால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாள் செலவுகள் சற்று அதிகமாகவே காணப்படுங்க. உங்களுக்கு இது மனக்கவலைகளை ஏற்படுத்தும். கையில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கொண்டே இருந்தால் எதிர்காலத்திற்கு என்ன செய்வது என்கிற மன வருத்தமும் ஏற்படலாம். அதற்கு முன்னதாக, செலவு செய்வதற்கு முன்னதாக சிக்கனமான விஷயங்களில் மட்டும் ஈடுபடணும். ஆடம்பரத்தை கைவிட வேண்டியது நல்லது. திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டிய நாள். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது பதட்டம் இருக்குங்க. பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக ஏதோ ஒரு விதமான பரபரப்போடு காணப்படுவீங்க.
கை கால் வலி தொடை வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தியானம் மேற்கொண்டால் நல்ல மனநலமும் பெறுவீர்கள், உடல் நலமும் நன்றாக இருக்குங்க. நன்றாக சிந்தித்தும் செயல்படுவீர்கள். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தின் மூலம் பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க. வங்கி தொடர்பான பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமாக செயல்படுறது நல்லது. சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம் பண ரீதியாகவோ கணக்கு வழக்கு அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரத்திலும் சரி வர்த்தகம் தொடர்பான விஷயங்கள்ல கூட கணக்கு சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோங்க. நண்பர்களுடைய நட்பு மன ஆறுதலை உண்டு பண்ணும். அதிகமாக நட்புகளோடு இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை ஏற்படுத்துங்க. சுக்கிர உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது. சொத்துக்கள் வாங்குவது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாக புதன் ஓரை ஏற்றது. தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாயும் சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சார்பாக திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள், வங்கியில் செய்யக்கூடிய சில முதலீடுகள், இது தொடர்பாக நல்ல பேச்சுவார்த்தைகள் அனைத்தையுமே புதன் ஓரையில் செய்தால் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே ஆதாயம் உண்டாக்குங்க. அதற்காக கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் செயல்களில் ஈடுபடுங்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் பிறக்குங்க. இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடமாற்றமோ அல்லது வேலைகளில் மாற்றமோ ஒரு விதமான மாற்றங்கள் உண்டாகலாங்க. அவட்டம் நட்சத்திரக்காரர்களை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நவகிரக வழிபாடு அவசியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாமல் வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். வீட்டில் தண்ணீர் பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது நல்லது. தண்ணீர் எந்த அளவிற்கு அதிகமாக செலவாகிறதோ அதே போல பணமும் செலவாக்கும் என்பார்கள். ஆக தண்ணீரினுடைய பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கனமாக இருந்தால் செலவுகளை நீங்கள் ஓரளவிற்கு கட்டுப்படுத்த முடியுங்க. எதிர்பாராத விதமாக சில பயணங்கள் கைகூடி வரலாம். இன்றைய நாள் பதட்டம் காணப்படுங்க. பரபரப்போடு இருப்பீங்க. சில வேலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் சில புரிதல்களும் இல்லாமல் காணப்படலாங்க. இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் கஷ்டங்களிலிருந்து விலகுவதற்கு தியானங்களை மேற்கொண்டால் சரியாக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இதன் மூலம் நல்ல மன அமைதியும் மன ஆறுதலும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த நாளில் எதிர்பாராத வகையில் சில வேலைகளை அதிகமாக செய்வது போன்ற சூழ்நிலைகளும் உருவாகலாம். எண்ணிய காரியங்கள் முடிப்பதற்குள் உங்களுக்கு உடலில் சோர்வுகள் காணப்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாங்க. குழப்பமான ஒரு மனநிலை உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். எனவே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இதனால் இருவரிடையே சில மோதல்கள் காணப்படலாங்க. பாதுகாப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். வேலையில மந்த தன்மையாகத்தான் காணப்படும். கும்பராசி என்பர்களே, நினைத்தது போன்ற வேலைகள் சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு விதமான பின்னடைவு ஏற்படலாம். ஆக வேலைகளினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் தரத்தை நிர்ணயித்து செய்ய வேண்டும். அதிக வேலைகள் காரணமாக குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். எந்த சிக்கலும் இல்லாமல் இருப்பதற்கு வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை அறிந்து கொள்வது, சிந்தித்து செயல்படுத்துவது, தெரியாத விஷயங்களை பிறரிடம் கேட்டு செய்தாலும் தவறில்லை. சில நேரங்களில் பிழைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்னால் இறை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை உண்டாக்கி தரும். குழப்பமான மனநிலையிலிருந்து விடுபடுவதற்கு பூங்காக்களுக்கு சிறிது தூரம் சென்று வரலாம். நடைபயிற்சி மேற்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருப்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து கொள்வதால் எதிலும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நண்பர்களிடம் பேசும் பொழுது கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலையும் கோபமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் முன்னான மனக்கசப்புகள் அதிகரிக்கலாங்க. ஏற்கனவே இருந்த இடைவெளி இன்னும் அதிகமாக கூடிய நிலையும் இருக்கிறது. ஆக பிறரிடம் பேசும் பொழுது வார்த்தைகளை குறைத்துக் கொள்வது, கனிவாக பேசுவது, இது போன்ற விஷயங்களை கடைபிடியுங்கள். இதனால் இருவருக்கிடையே மன ஒற்றுமை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக பாரங்களை தாங்க வேண்டியிருக்கும். குடும்ப பொறுப்புகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களை, நிதி நிலைமை சுமாராகத்தான் இருக்கிறது. அதிகமான விருப்பங்களை தவிர்த்து விடுங்கள். ஆசைகளை ஒதுக்கி வைப்பது நல்லது. கூடுமான வரையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து இந்த நாளை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்களாங்க. ஒரு புத்துணர்ச்சி என்பது இருக்காது. செய்யக்கூடிய காரியங்கள்ல பின்னடைவு ஏற்படலாம். காலதாமதங்கள் இருக்கலாம். ஆக பணத்தை முதலீடு செய்துவிட்டு பிறகு
கவலைப்படாதீர்கள். மன மகிழ்வோடு இருப்பதற்கு நவகிரக வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதிலும் சனிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருவேளை உணவாவது குடிப்பதற்கு தண்ணீரோடு சேர்த்து வாங்கி கொடுத்து பாருங்கள். ஏதோ ஒரு விதமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கூட தானாக மறைந்துவிடும். இதனால் உங்களுக்கு கடன் தொல்லைகள் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சில சுமைகளும் நீங்கிவிடுங்க. உங்களுடைய பாரத்தை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக புது நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். ஆக எவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் அவற்றை சீராக்க முடிப்பதற்குண்டான கால சூழ்நிலைகள் ஏற்படும். அதுவரையில் பொறுமையாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். அதிக உழைப்பு உங்களுக்கு மனச்சோர்வை ஏற்படுத்தி விடுங்க. கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு வாதம் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுங்க. முடிந்த வரையில் கால் சம்பந்தமாக எதிராக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் சிந்தனையின் போக்கில மாற்றங்கள் ஏற்படுங்க. சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். தன வரவுகள் கிடைத்தாலும் அவற்றை பத்திரப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வியாபார வேலைகளில் தடைப்பட்டு வந்த சில காரியங்கள் முடிப்பதற்கு முயற்சியும் எடுப்பீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்குங்க. குழப்பமான மனநிலை இருக்கும் பொழுது யாரிடத்தில் என்ன பேசுவது என்று புரியாமல் காதலர்களுக்கு மனக்குழப்பங்கள் உண்டாகலாங்க. இதனால் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடான விஷயங்கள் ஏற்படும். ஆக காதலர்கள் மிகவும் பொறுமையாக இருந்து இந்த நாளை நகர்த்துவது நல்லது. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பில் ஒரு அதீத கவனம் இருக்காது. சில நேரங்களில் சோர்வுகள் இருக்குங்க. மன சஞ்சலத்தோடு காணப்படுவீங்க. தியானங்கள் யோகாசன பயிற்சிகளை ஈடுபடுங்கள். படிப்பதற்கு முன் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை உச்சரிக்க நல்ல பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை சிறந்தது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரக்காரர்களை பயணங்கள் கைகூடி வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீனராசி என்பர்களே, மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படலாம். வியாபார வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். எளிதாக்க முடியும்னு நினைச்ச சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி இல்லாமல் சில காரியங்கள் காலதாமதமாகத்தான் நிறைவு பெறும். அதுவரையில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அவசரம் காட்டாதீர்கள். வேகத்தினுடைய அளவை குறைத்துக் கொள்வது நல்லது. வேகத்தை விட விவேகம்தான் நல்லது. ஆக பயண நேரங்களிலும் கூட வண்டி வாகன சமயத்திலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முடிந்த வரையில் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. அவசரப்படாதீர்கள். மனதில் பட்ட விஷயங்களை அப்படியே செய்யாமல் ஒரு நிமிடமாவது சிந்தித்து செயல்பட்டால் நல்ல நன்மைகளை பெற முடியும். இன்று அமைதியான மனநிலை என்பது காணப்படாது. குறிப்பாக குழப்பங்கள் இருக்குங்க. எந்த வேலைகளை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. பாதுகாப்பில்லாத ஒரு தன்மை உணர்வு உங்களுக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கை இல்லாததான் இதற்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆக எல்லா விதமான நன்மைகளும் உங்களிடமே இருக்கிறது என்பதை நம்புங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு செயல்பட்டால் உங்கள் மீதான தன்னம்பிக்கை தானாகவே உயரக்கூடும். பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீர்கள். ஆக எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. இறை நம்பிக்கை கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மீனராசி என்பர்களே, முடிந்த வரையில் காலை அல்லது மாலை நேரத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. ஸ்ரீ ஆஞ்சநேயரை 9 முறை வழிபட நவகிரகங்களை வழிபட்ட பலன் உண்டாக்கும். ஆன்ம பலம், மனோபலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், சகல விதமான எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு மூலமாக பெறுவீர்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சுந்தர காண்டம் போன்ற ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய திருநாமங்களை வாசிப்பதாலும் ஜபிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் நல்ல பலன்களை பெற முடியுங்க. வேலை விதமாக பார்க்கும் பொழுது இன்றைய நாள் சிறப்பான வளர்ச்சி ஏற்படாது. மந்தமான தன்மை இருக்குங்க. சில நேரங்களில் வேலை செய்வது என்பதை பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கலாம். கடமைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. ஒரு ஆர்வமற்ற தன்மையாகவே காணப்படுவீங்க. மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் குழப்பவாதியாக தோன்றலாம். ஆக மீனராசி அன்பர்களே, தொழில் ரீதியாகவும் சில வேலைகளை திட்டமிட்டுதான் செய்தாக வேண்டும். கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். இல்லையெனில் நீங்கள் நினைத்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்காது. ஆக லட்சிய நோக்கோடு ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடிக்க வேண்டும் என்பார்கள். எந்த வேலைகளில் செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் முழு ஈடுபாடோடு செய்தால் நல்ல பலனும் வெற்றியும் உண்டாகுங்க. திருமணமானவர்களுக்கு உங்கள் துணையினுடனான பேச்சுவார்த்தைகளில் சில சங்கடங்கள் உருவாகலாங்க.
நல்லதொரு நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி அல்லது சங்கடமான விஷயங்களை வெளிப்படுத்தினாலும் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் 1000 கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இருவருக்குள்ளும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளி நபர்களிடம் கொண்டு செல்லாதீர்கள். நட்பான ஒரு அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது. நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி அவரை மகிழச் செய்யுங்கள். ஆக மீனராசி என்பர்களை திருமணமானவர்களுக்கும் காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் மனக்கசப்பை ஏற்படுத்திவிடும். உறவு முறிவதற்குண்டான வகையில வார்த்தைகள் கடுமையானதாகவே இருக்கலாம். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பேசுவது நல்லது. கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் இருவருக்கும் உண்டான ஒரு அன்பு பரிமாற்றம் என்பது நன்றாகவே இருக்குங்க. பொறுமையும் நிதானத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். பணம் சம்பந்தமாக நீங்கள் பெரிய முதலீடு செய்யறதுக்கு திட்டமிடுவீங்க. ஆனால் அதற்குண்டான நாள் அல்ல. பண இழப்புகள் தான் ஏற்படும். முதலீடு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுபவர்கள் மிகுந்த ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்கள், வீட்டில் பெரியவர்கள், அனுபவசாலிகளிடம் பேசி ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்லது. மனதில் புதுவிதமான எண்ணங்கள் அலைமோதுங்க. வியாபார வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க. நெருக்கமானவர்களிடம் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக வேலைகளில் நிதானத்தோட செயல்படணுங்க. இன்னல்கள் விலகக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. உங்களுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு சுமூகமான எட்டுவதற்கு மற்றவர்கள் சிரமப்படுவார்கள். ஆக பேசக்கூடிய நேரத்தை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் பெரிய நிலைக்கு உயர்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருக்குங்க. பண விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்கணும். கடன்களை கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது. சில நேரங்களில் கடுமையான திட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் காணப்படாது. முட்டி மற்றும் கால்வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முறையான சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது. மீனராசி அன்பர்களே, ராசிப்படி மாணவர்கள் பொறுமையும் நிதானத்தோடு முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பாக குரு ஓரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாக அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை உத்தமம். மிகவும் நன்மையான ஒரு ஹோரைகள் என்றால் அவை உங்களுடைய ராசிக்கு குரு ஓரைதான். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை காலதாமதமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை நிதானமாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. இறை வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாடு மேற்கொண்டால் நன்மைகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.